நம்ம சில காரியங்கள் அப்படிதான் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையை வச்சிருவோம். நம்ம குடும்பத்தை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை பற்றி, எனக்கெல்லாம் இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் எனக்கு முடிவு, இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பெரிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். என் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்தா தினமும் அழுகதா, ஆனால் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு, ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்க மிஸ்டேக்ஸை ஏற்றுக்கொள்வது, அட்மிட் பண்றதே ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. முதல்ல நம்மிடத்தில் உள்ள குற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது இழந்ததுனால உங்களுக்கு ஆறுதல் இல்லாமல் போயிற்றோ, எந்த இழப்பு நிமித்தம் உங்களுடைய இருதயம் வியாகுலப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அந்த வார்த்தை, அந்த விசுவாசம் உங்களுடைய இருதயத்தை ஆற்றி தேற்றும். கர்த்தர் இன்னைக்கு என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறேன், ஆண்டவரை சுமந்து செல்ல போகிறேன், இன்றிலிருந்து அவர் என்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்திருப்பீங்க நம்புகிறேன், சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஒரு முறை கூட வாசிங்க. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், பெரியவைகளாக இருக்கும். நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் சில காரியங்களை வைத்திருப்போம். என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும், என்னுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்கும், என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வரைபடம் போட்டு வைத்திருப்போம் நம்முடைய வாழ்க்கைக்காக. ஆனால் நம்மோடு பெரிய தேவன் இருக்கும்போது அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்களும் பெரியவைகளாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும்னு அர்த்தம் என்ன? ஒரு மனுஷனிடத்துல எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியம் நடக்கும்போது அது நம்முடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். இப்போ 150 கிலோவில் ஒரு மனுஷன் வந்து ஒரு 50 கிலோ மூட்டையை தூக்கும் போது நமக்கு அது பெருசா தெரியுமா? தெரியாது. ஏன்? 150 கிலோ இருக்கான், நல்ல பெரிய ஆளாக இருக்கிறாரு, பயங்கரமான எக்ஸசைஸ்டு பாடியாக இருக்குது, ஸோ 50 கிலோலாம் தூக்குறதுக்கு அவருக்கு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் இது ஒரு 40 கிலோ பையன், அவன் போய் ஒரு 50 கிலோ மூட்டையை தூக்குனான்னா அது எப்படி இருக்கும்? அடடா, பார்க்குறதுக்கு சின்ன பையனாக இருக்கிறான், இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறான், அவனை 50 கிலோ தூக்கிட்டானே அப்படின்னு தோணாதா? இதுதான் எதிர்பார்க்க முடியாத இடத்துல சில காரியங்கள் நடக்கும்போது அது நம்முடைய பார்வைக்கு பயங்கரமாக இருக்கிறது. இது தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, இவன் இப்படி ஆவான் நினைக்கலையே, இவன் வாழ்க்கை இப்படி நல்லா ஆகும் நினைக்கலையே, இவன் இப்படி நல்லா படிச்சு வந்துடுவான் நினைக்கலையே, இவனுக்கு லைஃப் இப்படி நல்லா இருக்கும் நினைக்கலையே, இவளோட எதிர்காலம் இப்படி இருக்கும் நினைக்கலையே, ஆனா இவ்வளோ பயங்கரமா இருக்குது. இதுதான் கர்த்தரோடு இருந்து அவர் நடப்பிக்கிற காரியங்கள். ஆமென். நம்ம சில காரியங்கள் அப்படிதான் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையை வச்சிருவோம். நம்ம குடும்பத்தை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை பற்றி, நம்முடைய பெற்றோரை பற்றி, ஈவன் நம்மை பற்றியே, எனக்கெல்லாம் இப்படி தான்ப்பா, எனக்கெல்லாம் இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் எனக்கு முடிவு, இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பெரிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு விசுவாசித்தால் தேவன் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வார். எனக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ உங்களை கொண்டு தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஆசை உண்டு, நான் நல்லா இருக்கணும், பெரிய காரியங்களை செய்யணும், நல்ல வாழ்க்கையில் ஷைன் பண்ணணும், பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. ஆனால் சம்டைம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் ஒன்றுமே இருக்காது. அப்போ நமக்குள்ளே ஒரு மனமடிவு, நம்மளாலெல்லாம் அப்படி ஆக முடியாது போல,
நம்மளாலெல்லாம் நல்லா இருக்க முடியாது, நம்ம குடும்பம்லாம் நல்லா வராது போல் அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். ஆனால் அந்த இடத்துல, அந்த பிளாங்க் ஸ்பேஸில் ஆண்டவரை உள்ள இருத்தி பாருங்கள். அவர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பெருசாக இருக்கும். அவரை கொண்டு நீங்கள் போகும்போது உங்களுக்காக தேவன் பல வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். எங்கோ ஒதுக்குப்புறமாக கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதையை இயேசு வர சொல்லுகிறார், வர வைக்கிறார். வர வைத்து எங்கேயோ ஒதுக்குப்புறமாக யாருக்கும் தெரியாமல் ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கழுதையை தேவன் அழைத்து வர சொல்லி, தேவனாகிய இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் மேல் ஏறி போகிறார். சரிங்களா? நல்ல நீங்கள் அந்த கழுதையின் மேலே ஏறி போகிறார். இப்போ இந்த கழுதையின் மேலே ஏறி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா கனத்தையும் மரியாதையும் யார் பெற்றுக்கொள்கிறார்? யாரு? கழுதை. எங்கேயோ ஒதுக்குப்புறமா இருந்தது தான். ஆனால் இந்த கழுதையின் மேல் இயேசு பயணம் செய்கிற பொழுது இயேசுவுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்குறாங்களோ எல்லாம் போடுறாங்க. பாதையில் ராஜா மாதிரி வர்றதுக்கு எல்லாம் விரிக்கிறாங்க, அந்த இலைகள் எல்லாம் வெட்டி போடுறாங்க, எல்லாம் கத்துறாங்க. இந்த கன மரியாதைலாம் யாருக்கு கிடைக்குது? இந்த கழுதைக்கு. இதே பிரின்சிபிள் தான். நம்ம நினச்சிட்டு இருப்போம், நான் எங்கேயோ ஒதுக்குப்புறமாக இருக்கிறேன், நான் எங்கேயோ ஒதுங்கி இருக்கிறேன், எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு செலவழிக்கிறதுக்கு பணமும் இல்லை, ஏதாவது ஒரு காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட காசு இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில ஒதுக்குப்புறமாக இருக்கிறேன். நான் சொல்லுவேன், அந்த இடத்துல உங்கள் மேல் ஏற்ற வேண்டிய ஒருவர் இருக்கிறார், தேவனாக இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏறிட்டார்னா, அவர் மட்டும் உங்கள் இருதயத்தில் ஏறிட்டார்னா, அவர் மட்டும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டார்னா, நான் சொல்லுகிறேன், இயேசுவுக்கு கிடைக்கிற அத்தனை கனமும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நிச்சயம் கிடைக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது எப்படி அவரை ஏற்றுக்கொள்வது, அதை பற்றி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். எப்படி எப்போதும் ஏசப்பாவை நம்ம கூட வச்சிருக்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஏசப்பா நம்ம கூடவே இருந்தால் பயங்கரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ எப்படி எப்பொழுதுமே ஏசப்பாவை என் கூட வச்சிருக்கிறது, அதை பற்றி வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13 அதனுடைய 11. கடைசியாக சகோதரரே, எல்லாம் சத்தமாக வாசிக்கணும், இன்னும் சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாம் சொல்லணும், வாயில தான் சொல்லுங்க. கடைசியாக சகோதரரே, சத்தமா, சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். இப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டோம், ஆண்டவர் உங்க கூட இருந்தா அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா உங்களிடத்துல என்னென்ன இருக்கணும் சொல்லுங்க? சந்தோஷமா இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. சிரிச்சு சொல்லுங்கடா, என்னடா சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள். நற்சீர் பொருந்துங்கள் அப்படின்னா என்னன்னு கேளுங்க. கேட்டீங்களா? அப்படின்னா என்ன? நற்சீர் பொருந்துங்கள். சரி, அடுத்து பார்ப்போம். 3வது, ஆறுதல் அடையுங்கள். 4, ஏக சிந்தையாயிருங்கள். ஏக சிந்தைன்னா என்ன? ஒரே சிந்தை, ஒரே சிந்தையாய் இருங்கள். அடுத்தது, சமாதானமாயிருங்கள். இப்போ பக்கத்தில் பாருங்க, சமாதானமாக இருக்கீங்களா? எங்க சமாதானம்? உங்களை பக்கத்தில் வச்சுட்டு என்ன சரி, சமாதானம். இந்த 5 காரியமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இந்த 5 காரியத்தையும் சிறிது விவரித்து பார்த்து நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். தேவனை அழைத்து செல்ல போகிறோம். நம்மை கொண்டு இந்த வாரத்திலிருந்து அவர் செய்ய போகிற காரியம் பெரியவைகளாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, என் குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டு, என் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நான் போக போகிறேன். இன்றிலிருந்தே, இந்த வாரத்திலிருந்தே அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். வாசிப்போம். முதலாவது, சந்தோஷமா இருங்கள். பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். சந்தோஷமாய் இருங்கள் என்று அப்ப தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும். அப்ப நீங்க எக்ஸ்டர்னலா வேற ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா
உங்க இருதயத்தில் சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். இப்போ இதுக்கு ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அவனுடைய 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். 18ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கிடவது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. என்னன்னா, ஒரு பெரிய குறை அன்னாளுக்கு, அவளுக்கு பிள்ளை இல்லை. இதன் மூலமாக நிறைய அவமானங்களை கஷ்டங்களை அனுபவிக்கிறாள் அன்னாள். அநேக கஷ்டங்களை வேதனைகளை அனுபவித்த பிற்பாடு அவளுக்கு தன்னுடைய கணவனிடத்திலிருந்து கூட ஆறுதல் கிடைக்கவில்லை. கணவனார் இப்போ உள்ள கணவனார் போல அல்ல, நல்ல கணவனார் தான். பாருங்க, அப்படின்னா நீங்கள் தப்பா இருந்துச்சு, இப்போ உள்ளவங்க எல்லாம் மோசம், அப்படி இல்லை. என்ன சொல்ல இருப்பாங்க, வாசிங்க. இவ இப்படி அழுது புலவும் போது சொல்லுகிற 8ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 8, அவள் புருஷனாக எல்கான் அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் கூட இப்படி சொல்லி உருட்ட முடியாது. ஆனால் இதை விட பயங்கரமாக சொல்லியிருக்கிறார் எல்கானா. என்ன சொல்கிறார்? 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு. அப்படிலாம் சொன்ன பிறகு கூட அன்னாளுக்கு ஆறுதல் கிடைக்கல, ஒரு அமைதி கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல. உடனே எங்கே போகிறா? ஓடுறா சபைக்கு, ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறாள். ஊற்றின பிறகு வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய். அர்த்தம் என்ன? சந்தோஷமாக இருக்கும்போது தேவன் கூட வருகிறார். உடனே பிள்ளை கிடைக்கல, நல்லா கவனிக்கணும். உடனே அவளுக்கு பிள்ளை இல்லை, உடனே மனிதர்களும் மாறல, யாரும் மாறல. ஆனால் இவருடைய இருதயம் மாற்றப்பட்டது. ஏனால் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைந்தாள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அவளிடத்துல உண்டாயிற்று. இருதயத்தில் இருந்த வியாகுலங்கள், பாரங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. தகுந்த நேரம் வந்தபோது கர்த்தர் பயங்கரமானவர் என்பதை அந்த அன்னாளுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் காமித்தார். உலகமே அறிந்து போற்றக்கூடிய ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் ஆண்டாளுக்கு கொடுத்தார். இதான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். இன்னைக்கு உலகம் முழுசும் சாமுவேல் தீர்க்கதரிசியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. எத்தனை ராஜாவை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார், எவ்வளவு பெரிய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொன்னார், செய்தார். ஏலியினுடைய குமாரரை பார்க்கிலும் அன்னாளுடைய குமாரனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆசாரியனுடைய குமாரர்களை விட தேவன் இந்த அன்னாளுடைய குமாரனை உயர்த்தி ஆசீர்வதித்தார், ஜனங்களுக்கு தலைவனாக மாற்றினார். இதுதான் நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம். பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப துக்க முகமா இருந்த பெரிய காரியங்களை செய்ய முடியாது, மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தருக்குள். சூழ்நிலையை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்க முடியாது, சூழ்நிலையை பார்த்தா சந்தோஷமா இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்தா தினமும் அழுகதா, ஆனா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஒன்று என்னது? சந்தோஷமாய் இருங்கள். இரண்டாவது, நற்சீர் பொருந்துங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? சீர்கெட்ட வாழ்க்கை என்ன? சீர்கெட்ட வாழ்க்கை என்ன? நற்சீர், அதுக்கு ஆப்போசிட் சீர்கெட்ட வாழ்க்கை. அப்படின்னா என்ன? நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் இல்லாத வாழ்க்கை தான் சீர்கெட்ட வாழ்க்கை. கரெக்டா? நல்ல செயல்கள், நல்ல கிரியைகள் இல்லாத வாழ்க்கை தான் சீர்கெட்ட வாழ்க்கை. அந்த சீர்கெட்ட வாழ்க்கையெல்லாம் தேவனுக்கு முன்பாக மாற்றி நல்ல செயல்களை செய்கிறவர்களாக, ஒழுக்கமுடையவர்களாக, மனிதர்களுக்கு முன்பதாக மாத்திரமல்ல தேவனுக்கு முன்பாக ஒழுக்கம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் செவ்வாய்ப்படுத்த வேண்டும். நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றணும். நம்முடைய லைஃப் ஸ்டைலை, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, எப்படி ஏன் லைஃப் ஸ்டைல் எப்படி, எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு அவுட்வேர்ட்லி சொல்லலை, நான் வெளிப்புறமாக நான் சொல்லலை. நல்லா கவனிங்க, வெளிப்புறமாக சொல்லலை. நீ அப்படி முடிவெட்டு, நீ அப்படி ட்ரெஸ் பண்ணு, இல்லை அந்த மாதிரி பண்ணு, இப்படி வை, அப்படி, அதெல்லாம் நான் சொல்லலை. ஆண்டவருக்கு முன்பாக ஒழுக்கம் உள்ளவனா மாறு. ஹலோ,
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருக்கு முன்பாக உங்க லைஃப் ஸ்டைலை மாத்துங்க. When God sees you, he sees your heart, not face. எதை பார்க்குறாரு? இருதயத்தை. அவர் உன்னை பார்க்கும்போது வெளியோட்டமாய் எப்படி முடி வெட்டி இருக்கிறான், எப்படி சட்டை போட்டிருக்கிறான், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ அவர் இருதயத்தை பார்க்கும்போது அவருக்கு முன்பாக ஒழுக்கம் உள்ளவனாரு. உனக்கு ஒரு இன்னைக்கு உங்களால் சொல்ல முடியும், ஆண்டவர் என்ன என் இருதயத்தை பார்க்கும்போது நான் இன்னைக்கு அவருக்கு முன்பதாக ஒரு நல்ல சீர் உள்ள, அதாவது ஒழுக்கம் உள்ள ஒரு பிள்ளையாய், ஒழுக்கம் உள்ள ஒரு மகனாய், ஒழுக்கம் உள்ள ஒரு வாலிபனாய், இல்லை ஒழுக்கம் உள்ள ஒரு மனுஷனாய் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல மனுஷனுக்கு முன்பதாக, யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. இங்க இருக்கிற அத்தனை சின்ன பிள்ளைகளும் சரி, வாலிபர்களும் சரி, பெரியவங்களும் சரி, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். வெளியே மனுஷனை ஏமாத்துறது ஈஸி. வெளியே நான் மற்றவங்களை ஏமாத்திடலாம், நான் நல்லா இருக்கிறேன், நல்ல பையன், நல்ல பொண்ணு, நல்ல ஒரு வாலிபன் அப்படின்னு நான் ஏமாத்திடலாம். ஆனால் ஆண்டவர் என் முகத்தை பார்க்க மாட்டார். ஆண்டவர் எதை பார்ப்பாரு? இருதயத்தை பார்ப்பார். இருதயத்தை பார்க்கும்போது சொல்லுவார், டே நீ வெளியே நல்ல மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிற அப்படி தானே. இப்போ நான் உங்களை ஏமாத்திடலாம், ஆனால் ஆண்டவர் ஏமாற்ற முடியுமா? முடியாது. அப்போ என்ன பார்த்து சொல்லுவார், நீ ஆண்டவரை ஏமாத்திட்டு இருக்கிற, நீ உன்கிட்ட நல்ல சீர் இல்லை, உனக்கு சீர்கெட்ட வாழ்க்கை தான் உன் வாழ்க்கையில் இருக்குது அப்படி சொல்லி மாறு, நீ உன்னை சேஞ்ச் பண்ணு, உன் வாழ்க்கையை மாற்று, உன் லைஃப் ஸ்டைலை மாற்று அப்படின்னு ஆண்டவர் சொன்னால், அவுட்வேர்ட்லி இல்லை, இன்வேர்ட், உள்ள என் வாழ்க்கையை ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றும்போது தேவன் என்னோடு கூட இருப்பார். இன்னைக்கு விரும்புறீங்களா ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு? உங்களை உள்ள மாத்துங்க, உங்களை ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்துங்க. ஏசப்பா, இப்ப நான் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன், அவருக்கு முன்பதாக நாம் எல்லாரும் நிர்வாணிகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருக்கு மறைவாக ஒன்றும் உள்ளான மனிதன் வரைக்கும் ஆண்டவர் பார்க்கிறார். He sees your deep heart. உன்னுடைய உள்ளத்தின் ஆழம், இருதயத்தின் ஆழத்தை கூட அவர் பார்க்கிறார். சிந்தனைகளை பார்க்கிறார், யோசிக்கிறத பார்க்கிறார், மற்றவங்களை பற்றி யோசிக்கிறத பார்க்கிறார், உங்களை பற்றி யோசிக்கிறத பார்க்க, எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது எப்படி நிற்கணும்னா, ஏசப்பா நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்டார்ல, நீ என்னை நேசிக்கிறான்னு கேட்டார்ல, கடைசியில் என்ன சொல்கிறார்? நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உங்களுக்கு தெரியும்ப்பா, நான் என் வாயில் வடை சுட்டுலாம், ஆனால் என் இருதயத்தில் நான் உம்மை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும். நின்று, ஆண்டவரே மனுஷனை ஏமாத்திடலாம், என்னுடைய பெற்றோரை நான் ஏமாத்திடலாம், என் பிள்ளைங்களை நான் ஏமாத்திடலாம், என் ஃப்ரெண்ட்ஸை கூட நான் ஏமாத்திடலாம், ஆனால் உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா வாய் திறக்காமலே நான் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முன்பதாக நான் ஒழுக்கமானவனாய், ஒழுக்கமான மகளாய் நான் நிற்க விரும்புகிறேன். இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை பார்த்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நற்சீர் உள்ளவர்கள், ஒழுக்கமுடையவர்கள், உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை. அப்ப இப்படி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, அதான் ஒழுக்கம் உள்ள நற்சீர் உள்ள, பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க வந்து நிற்பீங்கன்னா, அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய தேசத்திற்கு, தேசம்னா என்ன? நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும், அதான் தேசம். எப்படி? நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும், அதான் தேசம். உங்களுடைய வீடு, உங்களுடைய வீட்டோடு சம்பந்தப்பட்டவர்கள், உங்கள் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் சேமத்தை கட்டளையிடுவார். அதாவது ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார், நன்மைகளை கட்டளையிடுவார். அதான் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்ப வேண்டும். யோனா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நினிவே ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? யார் அனுப்புகிறார்? யோனாவை அனுப்புகிறார். வாசிங்க பார்க்கலாம் வேகமா. அதான் நினிவே ஜனங்களுக்கு விரோதமாக என்ன செய்யணுமா? நீ இதை பேசணும் அப்படி என்று சொல்லுகிறார். என்ன ஆகுது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க.
யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையினுடைய நினிவேக்கு போனால், நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். இப்போ நினிவேயில் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? நம்ம இந்த வசனத்தின்படி நற்சீர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். நினிவே ஜனங்களுடைய வாழ்க்கையின் முறை எப்படி இருக்கிறது? சீர்கெட்ட விதத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க அப்படின்னு சொல்லும்போது நினிவே ஜனங்கள் உடனே அதை என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சரிங்களா? அதாவது நம்ம ஒரு தவறான வழியில் இருக்கும்போது ஆண்டவர் ஒருத்தரை அனுப்பி நீ செய்கிறது சரியில்லை, நீ இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளணும். அதை முதல்ல என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். முதல் இது ஒரு பேசிக் பிஹேவியர் பாருங்கள். இது ஒருத்தங்க ஒன்றை சுட்டி காட்டும்போது அதை ஏற்றுக்கொள்ள பழகினாலே வாழ்க்கையில் பாதி தூரம் நம்ம வெற்றி அடைந்து விடலாம். அநேக நேரங்களில் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. நிறைய இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை பாருங்கள், நிறைய பிள்ளைகளை பாருங்கள், பெரியவங்க சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை கிடையாது. அதுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு மனப்பான்மை தான் இருக்கிறது. இது சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைகளுக்கு டெவலப் ஆகுது. அதே ஒரு பெரிய பேரியர் உங்கள் வாழ்க்கைக்கு, ஒரு பெரிய தடை. நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்கள் மிஸ்டேக்ஸை ஏற்றுக்கொள்வது, அட்மிட் பண்ணுறதே ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. முதல்ல நம்மிடத்தில் உள்ள குற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு விரோதமாக நம்ம பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்டேன் சொல்லிடுங்க, வாய் திறந்து சொல்லிடுங்க. எப்படி நடந்து போச்சு, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் அப்படி தான் பண்ணேன், அது சரியான அப்ரோச் கிடையாது. எது சரியான அப்ரோச்னா, ஒருத்தங்க நீ சரி பண்ணுறது சரியில்லைப்பா, நீ போகிற வழி சரியில்லை, நீங்கள் எடுத்துருக்கிற தீர்மானம் சரியில்லை, நீங்கள் இதை பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்கிறதுக்குள்ள ஒரு மனப்பக்குவம் இருக்கணும். அதுதான் முதிர்ச்சி, அதுதான் மெச்சூரிட்டி. யார் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்களோ அது ஒரு மெச்சூரிட்டியாக நம்ம கருதவே முடியாது. எப்பொழுதுமே நல்ல முதிர்ச்சி அடைந்தவர்கள், நல்ல அனுபவம் உள்ளவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள தான் வாஞ்சிப்பார்களே தவிர எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஸ்டேட்டில் ஒரு நாள் வந்துட மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சில பெரிய ஆட்களை பாருங்கள். சமீபத்தில் கூட ஒரு ப்ரொஃபஸரை நான் மீட் பண்ணும்போது அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு மனுஷன். அவருடைய லிட்ரேச்சர் ஸ்பீச்சை நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பதாக நான் காலேஜ் படிக்கும்போது அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். அப்போ கேட்டேன். அப்போவே அவ்வளோ பயங்கரமாக பேசினார். பேசி இப்போ சமீபத்தில் அவருடைய கேட்கும்போது கூட, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது கூட 6 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்டஃப்பாக இருந்தாரோ அதை விட பயங்கரமாக இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 70-75 வயசு இருக்கும் அவருக்கு. அவ்வளோ ஸ்டஃப் நிறைஞ்சு பயங்கரமாக பேசுகிறார். அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒதுங்கிடல, இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் படிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்கிறாங்க, இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்கிறாங்க. அவங்க பேச்சில் ஒரு நாள் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற வார்த்தை வரவே வராது. ஆனால் நம்ம எல்லாரை விட அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை வராது. நம்மிடத்திலிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அப்போ என்றைக்குமே நம்ம ஒருவர் நம்மை சுட்டி காட்டும்போது, மகனே மகளே நீ பண்ணுறது சரியில்லை, நீ போகிற பாதை தப்பு. இப்போ உள்ள காலங்களில் பாருங்கள், நிறைய பேர் வீட்டில் நிறைய சொல்கிற காரியம்னா இந்த மொபைல் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? மொபைலை ரொம்ப நேரம் பார்க்காத கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதை யாருமே ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. இதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சும்மா இருங்க. எப்படி? நீங்கள் சும்மா இருங்க, எனக்கு தெரியாதா அப்படின்னு. முன்னாடி இந்த மொபைல் ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைங்க என்ன செய்யும், அந்த பழைய டிவி இருக்குல்ல, டிவிக்கு பக்கத்தில் போய் இப்படி பார்த்துட்டு இருக்கோம். என்ன தெரியும்னு தெரியாது. டிவிங்கிறதே பக்கத்தில் போனால் கிளியராக தெரியாது. இப்போ உள்ள டெலிவிஷன் கொஞ்சம் நல்ல டெக்னாலஜிலாம் பயங்கரமாக இருக்கனால அந்த எல்இடி டிஸ்பிளே கொஞ்சம் ரொம்ப மொபைல் ஃபோனில் உள்ள டிஸ்பிளே மாதிரி கிறிஸ்பாக இருக்கும். பக்கத்துலேருந்து பார்த்தா கூட தெரியும்.
அந்த பழைய காலத்தில் உள்ள டிவியில் வந்து டாட் டாட்டாக தான் தெரியும் பக்கத்தில் போயிருந்து பார்த்தா. ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன செய்யும், கிட்ட போயிருந்து இப்படி பார்க்கும். அப்போ யாராவது வந்து டிவி எப்படின்னு பார்க்கக்கூடாது, தள்ளிப்படா, கண் நாசாயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போக வைப்பாங்க. இப்போ எல்லாரும் உள்ள ஃபோனில் வச்சு எப்படி தான் பார்க்குறது, இப்படி தான் பார்க்குறது. முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு, இப்போ கண்ணு டொக்கானனால இது கிட்ட 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 வந்து இப்படி ஆகுது. அப்போ முதல்ல சொல்லும்போது டேய் இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படி சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் கண்ணிலேருந்து கண்ணீராக வரும். எதுக்கு? ஏதோ பார்த்து அழுததில்லை, ஸ்க்ரீன் நிறைய நேரம் யூஸ் பண்ணனால கண்ணில் கண்ணீர் வரும். ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. அது என்னது? அம்மாவுக்கு தெரியும், இவனுக்கு தெரியாது. அப்பாவுக்கு தெரியும், மகளுக்கு தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் மாறின பிறகு அப்போ அவருக்கு இந்த கெட்டகுமாரன் மாதிரி ஒரு மனம் திரும்புதல் வரும். எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, நான் கேட்கல, இனி நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், என் கண்ணு தெரியாயிரும். கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, யூஸ் பண்ண முடியாமல் தான் போகும். அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு பெரியவங்க இது பண்ணாதப்பா, இதை செய்யாத, இது ஒரு அற்பமான காரியம் அப்படி தானே, நம்ம நினச்சா ஆஃப் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லும் போதே நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த தப்பை உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியும், நான் பார்த்துக்குவேன் அப்படி. ஆனால் அது ஒரு காலத்தில் அது நம்மளை பாதிக்கும் போது தான் பெற்றோர் சொன்ன வார்த்தை, இல்லை மற்றவங்க சொன்ன வார்த்தை, பெரியவங்க சொன்ன வார்த்தை எவ்வளோ விலையேற பெற்றது என்பது அப்போவே அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா அது எவ்வளவு பெரிய நன்மையை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கும் என்பது நமக்கு பிற்காலத்தில் தான் அது தெரியுது. அப்போது இது சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதே போல் வேறு வேறு விதங்களில் பெரியவர்களாகிய அவர்களுடைய வாழ்க்கையிலும் சில பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. மற்ற காரியங்களுக்கு, மற்றவருடைய அறிவுரைகளுக்கு செவி கொடுக்காததுனால, பெற்றோருடைய அறிவுரைகளுக்கு செவி கொடுக்காததுனால, அனுபவம் உள்ள மனிதர்களுக்கு செவி கொடுக்காததுனால, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காததுனால நிறைய நஷ்டங்களை, கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். அதான் நான் சொல்லுகிறேன், ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதர்களுடைய நல்ல குணமே என்னன்னா, ஒருத்தர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வது. நம்ம மேல தப்பு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம மேல ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். யார் சொன்னாலும் சரி, நம்மளோட வயசு குறைஞ்சவங்க சொன்னாலும் சரி, இல்லை வயசு மூத்தவங்க சொன்னாலும் சரி, அது நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லி உங்களுக்கு அது தப்பு தான் நம்ம பண்ணுறோம் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு வரும். அதுதான் தேவனோடு உங்களை இணைக்கும். அப்போ தான் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்பொழுது நீங்கள் தேவனோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இதான் நினிவே ஜனங்களுடைய வாழ்க்கையில யோனாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். நினிவே ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். பாருங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே மொத்த நாடும் ஜனங்கள் எல்லாம் உபவாசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ராஜாவும் உபவாசம் பண்றதுக்கு ராஜ வஸ்திரங்கள், கிரீடம் எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சிட்டு அவனும் ரெட்டு உடுத்தி சாம்பல்ல போய் உட்கார்ந்தாச்சு, குப்பையில போய் உட்கார்ந்தாச்சு. எதுக்கு? தேவனை ப்ளீஸ் பண்றதுக்கு, ஆண்டவரத்துல கெஞ்சுறதுக்கு. ஆண்டவரே, ராஜ மேன்மையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் குப்பையில இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி போய் குப்பையில். இன்னைக்கு இப்படி அப்படி உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அப்படி வைக்கல உங்களை, நம்மளை யாரும் அப்படி வைக்கல. குப்பையில் போய் உட்கார்றதுக்கு, ரெட்டு உடுத்துவதற்கு, நம்மை தாழ்த்தி மண்ணில் புரளுவதற்காக ஆண்டவர் இப்போ உருவாக்கவில்லை. தேவன் தம்முடைய கிருபையினால இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார். அவரிடத்துல கேட்டாலே நமக்கு அற்புதங்கள் என்ன செய்கிறது? நடக்கிறது, ரட்சிப்பு உண்டாகிறது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நினிவே ஜனங்கள், அந்த ராஜா எல்லாரும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கும். எப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்ட் பாருங்க. ஆண்டோட ரட்சிப்பை வாங்குறதுக்கு புசிக்கவும் கூடாது, தண்ணியும் குடிக்கக்கூடாது. இவங்களோடு கூட சேர்ந்த மிருக ஜீவன்களும் பாருங்க, மிருக ஜீவன்களும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர்
தம் தம் பொல்லாத வழியையும், எல்லாரும் வாசிங்க, அவரவர் தம் தம். நர்சீர்னா என்ன? நர்சீர்னா என்ன? தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனுக்கு நேராய் தங்களுடைய செயல்களை ஒழுங்குபடுத்துவதுதான் நர்சீர். இப்ப இந்த நீவே ஜனங்கள் தங்களுடைய எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு என்ன செய்கிறார்கள்? திரும்புகிறார்கள். பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். ராஜா சொல்றான், எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை ஆண்டவர் மனதிறங்கி நம்மளை ரட்சிப்பார். ஒருவேளை ஆண்டவர் மனதிறங்கி நம்மை விடுவிப்பார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்வார்? மன்னிப்பார். 10ஆம் வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இதான் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கர்த்தர் தேசத்துக்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவார். அதுதான் இது. நர்சீர் பொருந்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நர்சீர் பொருந்துங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, இது சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். உங்க லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. உலக பிரகாரமா இல்லை, ஆண்டவருக்கு முன்பதாக உங்க லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. ஆண்டவருக்கு முன்பதாக பெர்ஃபெக்டாக இருங்க. சொல்லிட்டீங்களா? சரி, குட். சரி, நர்சீர் பொருந்துங்கள். நான்காவது, சரி, மூன்றாவது தானா? ஆறுதல் அடையுங்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆறுதல் அடைய வேண்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, ஒரு விதவை பெண் தன்னுடைய மகனையும் இழந்து தன்னுடைய மரித்த வாலிபனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல வேதனை மிகுதியில் அந்த தாய் அழுது கொண்டிருக்கிறார். இயேசு அங்கு வந்து சொல்லுகிறார், அழாதே, அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார். அதை சுமந்து சென்றவர் நின்றார்கள். உடனே அந்த மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த தாய்க்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ முதல்ல நமக்கு வர வேண்டியது ஆறுதல். ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும். உலக பிரகாரமாக நம்ம ஆறுதல் அடையவே முடியாது. ஒரு மனுஷனும் உங்களுக்கு ஆறுதல் தர முடியாது. நீங்கள் கடினமான சூழ்நிலையில் பயணிக்கும் போது, மனது நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்கும் போது, ஒரு மனுஷனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்கு கம்ஃபர்ட் தராது, ஆறுதல் தராது. நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஆனால் தேவன் உங்களுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்த முடியும். நீங்கள் நம்பணும், ஆண்டவரே யார் என்ன காயப்படுத்தினாலும் சரி நீங்கள் எனக்கு ஆறுதலாக இருக்கிறீர். யார் என்னை காயப்படுத்தி என்னை நொறுக்கினாலும் சரி நீர் என்னுடைய காயங்களை கட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். யார் என்ன ஆற்றாமல் தேற்றாமல் எனக்கு அன்பு செலுத்தாமல் போனாலும் சரி, நீர் உம்முடைய அன்பு என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, என்னுடைய இருதய நொறுங்குகளின் மத்தியில் உம்முடைய வார்த்தை என்னை தேற்றும், என்னை ஆறுதல் படுத்தும் என்று நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். அதான் சங்கீதக்காரன் சொல்ல, அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவார். எது இழந்ததுனால உங்களுக்கு ஆறுதல் இல்லாமல் போயிற்றோ, எந்த இழப்பு நிமித்தம் உங்களுடைய இருதயம் வியாகுலப்பட்டிருக்கிறதோ, எந்த காரியம் நடக்காததுனால் உங்களுடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கிறதோ, இன்றைக்கு அந்த காரியத்தில் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அந்த வார்த்தை, அந்த விசுவாசம் உங்களுடைய இருதயத்தை ஆற்றி தேற்றும். அவர் பார்த்து கொள்வார் என்கிற எண்ணம் மட்டும் உங்கள் இருதயத்தில், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும் போதும். அந்த வார்த்தையை உங்களை ஆற்றி தேற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆறுதல் அடையுங்கள். நான்காவது, ஏக சிந்தையாயிருங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரே சிந்தை தான், கர்த்தர் என்கிற சிந்தை. அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற சிந்தை. இந்த சபையார் தேவனை நோக்கி பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின பொழுது, ஒரே மனதோடு ஜெபம் பண்ணின பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு அவனுடைய பிள்ளையே, நாம் ஒரு சபையாராக இருக்கிறோம். நாம் சபையாராக ஒரே சிந்தையோடு என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் 100க்கு 100 பலன் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரே மனம் ஆண்டவர் தந்தாதான் உண்டு.
அவர் தான் என் வாழ்க்கையின் மையம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்? நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்தால் இங்கே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை நம்பி வாழுவோம். நாங்கள் ஒரு சபையாக இருந்தால் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை நம்பி வாழ்வோம், அவருக்காக வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உங்களுக்குள்ள உருவாகும் போது அந்த ஆண்டவர் உங்களை எங்கேயாவது கைவிடுவாரா? என்ன சொல்லுவார்? பிரச்சனை வரும்போது என் பிள்ளை என்ன நம்பி இருக்கிறவங்க அவங்கள நான் கைவிட மாட்டேன். உலக பிரகாரமாக நிறைய நாடுகள் இருக்கிறது, நிறைய வல்லரசு நாடுகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேக சின்ன சின்ன நாடுகள் இருக்கிறது. போதிய மிலிட்ரி ஃபோர்ஸ் இல்லாத நாடுகள், போதிய ஏர்ஃபோர்ஸ் இல்லாத நாடுகள், ஒரு யுத்தம் வந்தால் கூட நிற்க முடியாத நாடுகள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் அந்த நாடுகளை தொடுவதற்கு ஒருத்தனும் வரமாட்டான். ஏன் தெரியுமா? அந்த நாட்டுக்கு பின்பாக வேற ஒரு பெரிய நாடு இருக்கும், ஒரு பெரிய நாடு. அப்போ இந்த சின்ன நாடுக்கு விரோதமா ஒருத்தன் யுத்தம் பண்ண வந்தா அவன் யோசிப்பான், இவனுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு என்ன சொல்லுவான்? என்ன நம்பி இருக்கிறான், இந்த சின்ன நாடு தான், ஆனால் என்ன நம்பி இருக்குது, ஏன் இராணுவத்தை நம்பி இருக்கிறது. எவனாவது அந்த நாட்டுக்கு விரோதமாக எழும்புனா என்னுடைய படைகள் அங்கே போகும், என்னுடைய விமானங்கள் அங்கே போகும், என்னுடைய மிலிட்ரி மேன் அங்கே போவாங்க. அதனால் நீ இந்த சின்ன நாடை தொடக்கூடாது. இதே போல தான் ஆண்டுடைய பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி வாழும்போது ஆண்டு சொல்ல, என் பிள்ளை என்ன நம்பி இருக்கிறவா, என்ன நம்பி இருக்கிறாங்க, என்ன நம்பி இருக்கிற குடும்பம், என்ன நம்பி இருக்கிற சபை, என்ன நம்பி இருக்கிற வாழ்க்கை, இவளை நான் விட மாட்டேன், இவனை நான் கைவிட மாட்டேன். என்ன பிரச்சனைகள் விரோதமாக எழும்பினாலும் நான் அவர்களுக்காக யுத்தம் செய்வேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். ஒரு சின்ன நாட்டுக்கு விரோதமாக எழும்போது இன்னொரு நாடு சும்மா இருக்கிறது இல்லை. அப்படின்னா உலகத்தையும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அதான் சொல்ல, யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, நீ எதுக்கும் பயப்படாத, உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் நம்பி இருக்கும்போது நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஐந்தாவது, சமாதானமாயிருங்கள். ஏசாயா 26 அதிகாரம் அதனுடைய 3 வசனம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு பூரண சமாதானம் உண்டு. இந்த 5 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம வாசித்தபடி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இதில் மற்ற அந்த வசனங்கள். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களுடனே கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நடக்கிற காரியம் என்ன? யாத்திராகம் 34:10. உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 5 காரியங்களும் என் வாழ்க்கையில் இருக்க போகுது. இன்னைக்கு நான் அப்படி மாற்றப்பட போகிறேன். கர்த்தர் இன்னைக்கு என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவரை சுமந்து சொல்ல போகிறேன். இன்றிலிருந்து அவர் என்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும்.